கூகுள் பை ஏற்கனவே வச்சிருந்த சீக்ரெட் நம்பர் மாறி போட்டதால் அது லாக் ஆகி போச்சு. ஓகேவா? மறுபடியும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேவா? இல்லை என்றால் உங்களுக்கு சூப்பர் சாட்டும் பண்ணுவேன், நம்பர்ஷிப் அது மெம்பர்ஷிப்பும் பண்ணுவேன். நான் சரியாக வாசிட்டேன். புரியுது. ஓகே புரியுது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் இது பேங்கில் கொண்டு கொடுத்து அதை கேளுங்க. என்னோட இது லாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம ஒரு புதிய பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் வழிமுறை இருக்குது தம்பி. ஆமாம், கையில் பேன் கார்டும் வச்சுருங்க. நம்ம பேன் கார்டு இருக்குல்ல, அக்கௌண்ட்டு புக்கு ஓப்பன் பண்ணும்போது பேன் கார்டு கொடுத்துருப்போம்ல, அந்த பேன் கார்டு, பேங்க் புக்கு, ஏடிஎம் கார்டு அது கிளியர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேட் பேங்க் என்ன எஸ்பி அக்கௌண்ட்? எனக்கும் ஸ்டேட் பேங்க் தான். நான் இப்போ தானே ஒரு கூடி போனால் ஒரு 4 மாதம் இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி. இந்த யூடியூப்பில் ஒரு பின் நம்பர் வரண்டி இருந்தது. பின் நம்பர் வர்றதுக்கு உங்கள் பேன் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பேன் கார்டு புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் புக் எடுத்து இப்படியெல்லாம் பல வேலைகள் செய்திருக்கிறேன். கால் வலிக்குது, ஒரு இடத்துல இருக்கலாம். இன்னைக்கு வாய்ப்பாக போச்சு இந்த இடம். அப்பாடி. ஆமாம், நீங்கள் நேராக பேங்குக்கு போனீங்கன்னா உங்கள் கையில் ஏடிஎம் கார்டு, பேன் கார்டு, பாஸ்புக்கு, பேங்க் புக்கு. அம்மா, இல்லை தம்பி, நீங்கள் நாளைக்கு அதுக்கான முயற்சி செய்யுங்க தம்பி. அது பிறருக்கு உதவி செய்வதற்கு மட்டுமல்ல, உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அதுக்கான முயற்சி நாளைக்கே நீங்கள் எடுங்க. சரியா? முதல்ல ஒரு 1000 ரூபாய் போட்டு அந்த ஓப்பன் பண்ணுங்க. சரி, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் என்ன ஸ்க்ரீனில் போடுங்க. நான் கால் பண்ணி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். உங்கள் மொபைல் என்ன போடுங்க வேல்முருகன் தம்பி.